வைஷ்யஸ்து கிருத சம்ஸ்காரः கிருத்வா தார பரிகிரகம் வார்த்தாயாம் நித்தியயுக்தः ஸ்யாத் பசூனாஞ்சைவ ரக்ஷணே. இந்த ரெண்டும் வைஷ்யர்களுக்கு ரொம்ப முக்கியங்கிறார். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வியாபாரிகள் நிறைய பேர் இருக்காளோ இல்லையோ. அந்தணர்கள்னா வேதம் ஓதுபவர்கள், அடுத்து க்ஷத்திரியர்கள்னா ஆள்பவர்கள், நாட்டை காக்க வேண்டியவர்கள். வைஷ்யர்கள்னா வியாபாரம் பண்ண வேண்டியவா. வியாபாரம் மட்டுமில்லை, கண்ணன் கீதையில் சொல்றார், கிருஷி கோரக்ஷ்ய வாணிஜ்யம் வைஷ்யங்கர்ம விபாகசா. கிருஷி பயிர் தொழில், உழவு தொழில். கோரக்ஷம் கோரக்ஷணம் பசுமாடுகளை காத்தல். வாணிஜ்யம் வியாபாரம் செய்தல். இந்த மூணு வைஷ்யனுக்கு ரொம்ப முக்கியம். இது ஆதாரமாக கொண்டு தானே பொருளாதாரமே ஓடுறது. வியாபாரம் நடந்தால் தான் நன்னா நடக்கும். அப்போ அவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வைஷ்யஸ்து கிருத்த சம்ஸ்காரா. பிறந்தன்னிலேருந்து போரன்னி வரைக்கும் 16 சம்ஸ்காரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை விடாமல் செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி அது அநேகமாக பட்டே போடுத்து காணவே காணும். இப்போ எத்தனை பேர் ஒழுங்காக அந்தந்த தர்மத்தின்படி சீமந்தம் பண்ணுறோம், பும்சவனம் பண்ணுறோம், சவுளம் பண்ணுறோம், உபநயனம் பண்ணுறோம். அதே குழந்தை பிறந்தவொடனே அன்னப்பிராசனம், இந்த நாள் வந்ததுன்னா அன்னத்தை பண்ணுறது. அதுக்கப்புறம் வேதாபியாசம், குழந்தைக்கு வச்சுட்டு அக்ஷராபியாசம்னா எழுத்து எழுதுறதுக்கு கற்றுக் கொடுப்பாளோ இல்லையோ. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். காது குத்துறதோ எழுத்து எழுதுறதோ. குழந்தைய வெளியில் கொண்டு சூரியனை முதல் நாள் காட்டுறதுங்கிறது எவ்வளவு முக்கியமான சடங்கு தெரியுமோ. ஏன்னா அது சூரியனாலே வெளி உலகத்தை பார்க்க போகிறதுன்னு அர்த்தம். அதுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து மந்திரங்களை கொடுத்து கூட்டின்னு வந்தால் அப்போ அதுக்கு இந்த லோகத்தில் இருக்கிற மதிப்பு என்னங்கிறத தெரிந்து கொள்ளும். வார்த்தாயாம் நித்தியயுக்தா, பயிர் தொழிலை நன்கு செய்ய கடவான். அதே போல பசூனாஞ்சைவ ரக்ஷணே, பசுக்களை நன்கு காப்பாற்றி கொடுக்க வேண்டும். இந்த ரெண்டும் வைஷ்யன் செய்ய வேண்டியது. மேலும் சொல்றார், பிரஜாபதிரிகி வைஷ்யாய சிருஷ்டுவா பரிததே பசூன்னு. பசுக்களை பிராமணர்கள் க்ஷத்திரியர்கள் இவர்களிடத்துல பகவான் கொடுக்கவே இல்லையா. பசுக்களை எல்லாம் படைச்சுட்டு வைஷ்யர்களே நீங்க வச்சுங்கோன்னு கொடுத்தாராம் அவர். இதைத்தான் பிரஜாபதியே படைச்சுட்டு பிராமணாய ந ராஜ்ஞே பிராமணாய ச ராஜ்ஞே ச சர்வாகா பரிததே பிரதாக. பிராமணனிடத்துல ராஜாக்களிடத்துல கொடுத்ததை விட வைஷ்யனிடத்துல தான் பசுவை பார்த்துக்கோன்னார். இதனால தான் கண்ணன் பிறப்பால் க்ஷத்திரியனாக இருந்தாலும் வளர்ந்த போது வைஷ்யனாகத்தான் வளர்ந்தார். வளர்ந்த போது தான் பசுமாடு கன்றுகளை முழுக்க ரட்சித்தார். அப்போ கண்ணனுக்கு அது எவ்வளவு பிடித்தமாக இருந்திருக்கு பாருங்க. திவத்திலும் பசினரமே புவத்தி செங்கனிவாயங்கள் ஆயர்த்தேவேன்னு திருவாய்மொழியில் பாசுரம். நித்திய சூரிகளுக்கு நாயக்கனாக இருக்கிறத விட கண்ணனுக்கு மாடு கன்றுகளை மேய்க்கிறதுல தான் அவ்வளவு விருப்பமாம். ஏனெனில் பிராணி ரக்ஷணம் முக்கியம். ஜீவாத்மாக்கள் ஒத்தொத்தருமே ஆத்மா தான். ஆனையாக இருந்தாலும் ஆத்மா, பூனையாக இருந்தாலும் ஆத்மா. மனுஷனுடைய நலத்தை மட்டும் பார்த்துட்டு விட்டுடக்கூடாது, மிருகத்தின் நலத்தையும் பார்க்க வேண்டும். நச்ச வைஷ்யஸ்ய காமஹ ஸ்யான்ன ரக்ஷேயம் பசூனுதி வைஷ்யே சேச்சதி நான்யேன ரக்ஷிதவ்யாக கதஞ்சன. எந்த ஒரு வைஷ்யனும் மாடு கன்றுகளை ரட்சிக்க மாட்டேன்னு சொல்லவே கூடாது. அது கண்ணனுக்கு உடனே சுரீர்னு கோபம் வந்துடுறதுங்கிறார். நான் உங்ககிட்ட அந்த முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்கேன். அப்போ யாரும் ஆசைப்பட்டு கன்றுகளை மாடுகளை ரட்சிக்கணும். அதுக்கு மேலே சொல்கிறதான் அழகு பாருங்க. இது பார்த்து தெரிஞ்சுக்கணும். மணிமுக்தா பிரவாளானாம் லோகானாம் தான்வயஸ்ய ச கந்தானாம் ச ரசானாஞ்ச வித்யாதர்கபலாபலம். கந்தம், ரசம், மாணிக்கம், வைடூரியம், என்னென்ன பொருள் உண்டோ, எந்த பொருள் எந்த மாதத்தில் விலை ஏறும், எந்த பொருள் எந்த மாதத்தில் விலை குறையும், எந்த நாட்டில் இந்த பொருளுக்கு விலை நன்னா போகும், எந்த நாட்டில் இந்த பொருளுக்கு விலை நன்னா போகாது,
இதை வச்சிருந்தா விலை பெறுமா, இப்பவே வித்துட்டா விலை நன்னா இருக்குமா, எந்த நாட்டிலேருந்து இது வந்திருக்கு, இதை பற்றி நன்னா வைசியம் தெரிஞ்சுக்கணுங்கிறார். ஏன்னா எப்போ போனால் இப்போ சித்திரை மாதத்துலே கோதுமையெல்லாம் அறுவடையாகும். அந்த மாதத்தில் நல்லா விலை குறைஞ்சிருக்கும். அப்போ கோதுமையெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் விற்கிறச்சே ஐப்பசி மாதம் வந்ததுன்னா கோதுமையெல்லாம் விலையேறி போயிடும். அப்போ ஜாகிரதையாக பார்த்து மக்களை ரட்சிக்கிறதுக்காக கொடுக்கணும். ஆகவே அந்தந்த பண்டங்களுடைய விலை எப்படி இருக்குது, மாணிக்கம் எப்படி இருக்கும், வைடூரியம் எப்படி இருக்கும், முத்து எப்படி இருக்கும், பவளம் எப்படி இருக்கும், அது வஸ்திரம், கற்பூரம், சந்தனம், அகில், இந்த கந்தமுள்ள வஸ்து, உப்பு, புளிப்பு, துவர்ப்பு, இனிப்பு, காரம், கசப்பு, எல்லா ரசங்களுடைய பதார்த்தம், இது எல்லாத்துக்கும் தேசத்துக்கு காலத்துக்கு தகுந்து பங்குனி சித்திரை வந்ததுன்னா ஓஹோன்னு எல்லா இடத்துலையும் மாம்பழம் இங்கேருந்து அங்கே போகும், அங்கேருந்து இங்கே வரும். ஐப்பசி மாதத்துல வண்டி வண்டியாக மாம்பழம் போகிறதுன்னு ஆரம்பிச்சுடுவாளன்னு போகாதோ இல்லையோ. அப்போ இந்தந்த மாதத்துக்கு என்னென்ன பழம் வளரும், எங்கெங்கே எது விலை போகுங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். பீஜானாம் உப்திவிச்ச சியாத் க்ஷேத்திர தோஷகுணஸ்ய மானயோகஞ்ச ஜானியாத் துலாயோகாம்ச சர்வசா. அவன் எப்படி துலாக்கோலை பிடித்து கொண்டு அளந்து கொடுக்கணுமோ இல்லையோ, அந்த துலானுடைய நடு குச்சி, அந்த கூர் முனை, அது துளி இப்படி பிறந்தா கூட நடுநிலைமை இல்லைன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு பண்டங்களை பற்றி வைசிய நன்னா தெரிஞ்சுக்கணுங்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் உயர்வு தாழ்வு காட்டக்கூடாது. நன்னா எவ்வளவு அப்படின்னா என்ன, துலாக்கோல்லே கீழே இங்கேயானு இரும்ப ஒட்ட வச்சுடாதேங்கிறார். அதான் ஒரு சொல்லிட்டு இருக்கார். இப்போ என்ன துலா வாங்கிட்டு வந்துட்டோம், அதுக்கு எந்த பக்கம் வேணுமோ கீழே ஒரு இரும்பு வச்சோன்னா பார்க்குறவனுக்கு தெரியாது சொல்லி. அப்போ இந்த பக்கம் இறங்க போகிறாப்பு இருக்குது அப்படின்னா இல்லை. அது எப்படி நடு நிலைமையில் இருக்குமோ நீயும் உன் வியாபாரத்தில் நடுநிலைமையாக இருக்கணும். பீஜானாம் உப்திவிச்ச விதையை எப்போ விதைச்சா நன்னா வளரும்னு அவனுக்கு தெரியணுங்கிறார். விதைக்கோட்டை நெல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறுவடை பண்ண உடனே இன்னென்னத்தை திரும்ப விதைக்கணுங்கிறதுக்காக விதைக்கோட்டை நெல்லை வச்சுருவா. அதை எடுத்து சமைக்க மாட்டான். அது மறுபடியும் விதைக்கிறதுக்காகத்தான் விதைக்கோட்டை நெல். அந்த நெல்லை ஜாகிரதையாக பார்த்துக்கணும். விதைக்கிறதுக்கு உண்டான ஆளை சரியாக கொண்டு வரணும். ஆடிப்பட்டம் விதைக்க போகிறோமா, இந்த பட்டம் விளைக்க போகிறோமா, அதை தெரிஞ்சு விதைத்து நன்னா வளர்க்க வேண்டும். ஆகவே துலா மானயோகம் ச ஜானியாத் துலாயோகம் ச சர்வசா. துலாயோகம் எல்லா பிரகாரத்தாலும், எது வீசே, எது பலம், எது அளவு, குந்துமணி அளவுன்னா என்ன, கத்திரிக்காய்க்கு கத்திரிக்காய் வச்சு அளக்கலாமா, வெண்டைக்காய்க்கு கத்திரிக்காய் வச்சு அளக்கலாமா, எப்போ நமக்கு இந்த பக்கம் சாஞ்சிருந்து ஒரு 2 வெண்டைக்காவை கூட போட்டு வாழ்ந்து வந்துட்டா உலகத்தை ஜெயித்த ஒரு திருப்தி. இது எல்லாருக்குமே இருக்கிற திருப்தியோ இல்லையோ, இது அவருக்கு என்னன்னா தெரியணுங்கிறார். ஏன்னா இவனுக்கும் லோகத்தை ஜெயிக்கணும். இவன் ஜெயிச்சுட்டே இருந்தானா அவன் தோத்து போயிட்டானா. அப்போ வியாபாரி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமா, அதை தெரிஞ்சுக்கணும். சாராசாரஞ்ச பாண்டானாம் தேசானாஞ்ச குணாகுணான் லாபா லாபஞ்ச பண்யானாம் பசூன் பரிவர்த்தனம். நன்கு ஆடு மாடுகளை விற்கணும், வாங்கணும். ஆனால் வயசான ஆடு மாடுகளை ரட்சிக்கணும். விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது. சொல்லிகிட்டே வரைச்சே எவ்வளவு தெளிவுபடுத்துறாரு பாருங்க. நன்னா விற்கலாம் வாங்கலாம்னா வயசாகிடுத்து வெட்டிடு, வயசாகிடுத்து எங்கேயோ சுட்டுடு பண்ண முடியாதுங்கிறார். இப்போ அதற்குரிய நாள் வர்ற வரைக்கும் ரட்சிக்கணும். நாள் வந்த பிற்பாடு சாஸ்திரம் எப்படி தெரியுமா மாற்றி விடுறது. இப்போ பால் கொடுக்குற பசு கொடுக்குறோம், பாலை கொடுக்குறான் வாங்குறான், பசுவை கொடுக்குறான் வாங்குறான், அப்படியே போயிண்டு இப்போ கண்ணு ஈன்றது இல்லை. இப்போ ஈத்து மாறி போச்சு. இனிமேல் அதுக்கு பால் கொடுக்கறது இல்லைன்னா சட்டுன்னு தர்மசாஸ்திரம் என்ன தெரியுமா பண்ணியிருக்கு, என்ன பண்ணுவான் அதை இப்போ வெறுமை வச்சுட்டு இருக்கணும். வெறுமை வச்சிருந்து யார் சுவாமி தீனி போடுவா? ஏன்னா அது நமக்கு தலைவேதனையாக போடுறது சொல்லி இப்போ அது பெரிய ஒரு கடன் ஆகிடுறது, சுமையாயிடுறது. உடனே பகவான் என்ன வழி பண்ணி வைக்கிறார் இப்படி யோசிச்சு பாருங்க. பொருளாதாரம் இப்போ ரொம்ப தண்ணிய நல்ல இருக்குது, ஓஹோன்னு இல்லை. அதுக்கு உடனே அரசாங்கத்தில் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நான் பாலம் கட்டுறதா இருக்கேன், 32 பாலம் கட்ட போகிறேன்வா. சுவாமி திடீர்னு ஏதோ 32 பாலம் கட்டுறாளாம் என்னால். அதுக்கு செலவழிக்கணும். 320 கோடி செலவிப்போமோ இல்லையோ. அந்த செலவழிக்கிறது எங்கே போகும்? உற்பத்திக்கு தானே போகிறது. இரும்பு வாங்கணும், களிமண் வாங்கணும், மண் வாங்கணும், ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும், அங்கங்கே ஏறணும் இறங்கணும். எத்தனை தொழில்கள் எல்லாத்தையும் அந்த சக்கரத்தை சுற்றி விட போகிறது சொல்லி அரசாங்கம் சுற்றி விட்டால் சரி ஏதோ ஓடுறது, அரசாங்கம் செலவழிக்கிறது ஓடுறது. அதனால பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டுடுமோ இல்லையோ. அதே போல் பகவான் என்ன பண்ணுறாரு, இப்போ இன்ன வரைக்கும் வாங்கிக்கோ, விற்றுக்கோ, சம்பாதிச்சுக்கோ, குடும்பம் நடத்திக்கோ. அதுக்கப்புறம் இதற்கு பிற்பாடு சட்டுன்னு அந்த மாட்டுக்கு வயசாகிடுத்தேன் என்ன பண்ணுவேன்? தர்மசாஸ்திரம் ரெண்டையும் சொல்லியிருக்கு. என்னை நானே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு யோகியதை கிடையாது, என்னை அடித்து புடைச்சி என்னை வருத்திக்கிறதுக்கும் எனக்கு யோகியதை கிடையாது, புறத்தையார வருத்துவதற்கும் எனக்கு யோகியதை கிடையாது. ஆகவே இப்படி செய். வயசான மாடு கன்றுகளை வச்சிருந்து ஈத்து மாறிப்படுத்து, இல்லை ஆண் காளமாடு இதை வைத்து கொண்டாயானால் உனக்கு சிறந்த புண்ணியம் தரேன். பகவான் இதை எழுதி விடுறார்.
இவன் இத்தனை நாழி அது நன்னா பால் கொடுத்திருந்த வரைக்கும் புண்ணியம் சம்பாதிக்கல, பணம் சம்பாதிச்சான். இப்போ பணம் சம்பாதிக்காதுன்னு தெரிஞ்ச உடனே பகவான் புண்ணியம் தரேன்னு சொல்லிட்டார். ஏதோ ஒரு விதத்தில் இவனுக்கு நல்லதாக போச்சு இல்லையா? இப்போ ஆமாம் கண்டிப்பாக வச்சுக்கிறேன். என்ன சுவாமி, ஒரு 100 மாடு பசு மாடு பால் கொடுக்குற மாடு வச்சுட்டா ஒரு 10 கூட இதில் வச்சுக்கிறேன். ஏன் இதை வச்சுக்கணும்? அந்த 90 மாடு பால் கொடுக்கும், பணம் கொடுக்கும், 10 மாடு புண்ணியம் கொடுக்கும் இல்லையோ? அப்படிங்கிறது தான் பெருமானுடைய ஏற்பாடே. இப்போ இந்த திட்டத்தை அவர் தான் ஏற்படுத்தி வச்சிருக்கார். இதை நாம் புரிஞ்சுக்கணும். அதுன்னு சுவாமி, அவர் திடீர்னு பணத்தை மாற்றி புண்ணியமாக கொடுத்தா நான் வாங்கிப்பேனால் அந்த புண்ணியத்துக்கு நாளைக்கு பணம் வாங்கிக்கலாமே. நன்னா புண்ணியம் இருக்குன்னு வச்சுங்க, வேலை நல்லதாக கிடைக்க போகிறது. புண்ணியம் இருக்குது, தேக ஆரோக்கியம் நல்லதாக கிடைக்க போகிறது. புண்ணியங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, அட்டையில் போய் கடையில் வாங்க 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 அவள் நமக்குன்னு சில புள்ளிகள் கொடுப்பா தெரியுமா? உமக்கு இதை நீங்கள் வச்சுங்கோ, இது உங்களுக்கு இப்போ 10 கிடச்சிருக்கு, உங்களுக்கு இப்போ 100 கிடச்சிருக்கு, உங்களுக்கு அது ஒன்றும் இல்லை, அது வெறும் புள்ளி. அந்த காகிதத்தில் அச்சு போட்டு கொடுத்துருவா, உங்களுக்கு இத்தனை புள்ளிகள் இருக்குது. சுவாமி அதை என்ன பண்ணணும்னா, அடுத்த தடவை வாங்க போகிறச்சே இதில் ஒரு புள்ளிக்கு 2 ரூபா. நீ என்ன பொருள் வாங்குறையோ 1000 புள்ளி இருந்தால் 2000 ரூபா கழித்து நாங்கள் தரோம். அப்போ அந்த புள்ளி தான் புண்ணியம்னு வச்சுங்க. நாம் ஏதோ ஒரு நல்லதை பண்ண போக ஒரு புண்ணியம் கிடச்சிருத்தோ இல்லையோ, இந்த புண்ணியத்தை வச்சுன்னு என்ன பண்ணுவேன்னா, வேலைக்கு போகிறச்சே நல்ல வேலை கிடைக்கும், படிக்க போகிறச்சே 85க்கு பதில் 95 கிடைக்கும், கல்யாணம் ஆன பிற்பாடு சௌக்கியமான வாழ்க்கை கிடைக்கும், எல்லாமே நன்னா இருக்கும், தேக ஆரோக்கியம் நன்னா இருக்கும். ராத்திரி 12 மணிக்கு புளியோதரை குடித்து சாப்பிட்டாலும் நன்னா ஜெரிக்கும். அவ்வளோதான் சொல்லணும். இப்போ இல்லைன்னே எத்தனை பேருக்கு சாப்பிட்டா ஜெரிக்காத எவ்வளோ கஷ்டப்படுறா. இப்போ நன்னா திருப்தியாக சாப்பிட்டா கல்லை போட்டு கடித்தாலும் ஜெரிக்கிற வயசு சுவாமிங்கிறமோ இல்லையோ, அது எவ்வளோ பெரிய ஆனந்தம் தெரியுமா? சாப்பிட்டா சக்தி சரியாக உடம்பு போல, சாப்பிட்ட உடனே ஆயாசமாக உட்காந்து ராபல் இருக்குன்னாலே பிரயோஜனம் இல்லையான்னு அர்த்தம். நன்னா சாப்பிட்றார், நன்னா ஓடி ஆடுறார், விளையாடுறார், அதெல்லாம் புண்ணியத்தினுடைய பலன். அந்த புண்ணியம் தான் இந்த புள்ளி நமக்கு கொடுத்துருக்கிறது. இப்போ ஆகவே மாட்டை வச்சு காப்பாற்றிக்கோ, இத்தனை புள்ளி எடுத்துக்கோ. வயசான அப்பா அம்மா வச்சு காப்பாற்று, இத்தனை புள்ளி உனக்கு தரேன். எங்கேயானு ததியாராதனை நடக்கு, துவாதசி அன்னைக்கு ஒரு அகத்திக்கீரை கட்டை வாங்கிட்டு போய் பசுமாட்டு கொடு, உனக்கு இத்தனை புள்ளி தரேன். வாங்கிக்கிறோம். வாங்கி வச்சுன்னுட்டு அதை எங்கே வேணால் கொண்டு போய் உபயோகப்படுத்திக்கலாம். நம்ம தேக ஆரோக்கியம், எங்கேயோ எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில் சேர்த்துருக்கேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, தவிக்கிறேன், பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறேன். கணக்கெடுத்து பார்ப்பார், நிறையா புள்ளி வச்சுருக்காரு இவர் அப்படின்னா, சரி அப்பாவுக்கு உடம்பு சரிப்படுத்தின்னு போய்ட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறார். அப்போ அந்த புண்ணியத்தின் பலத்தை நான் அனுபவிக்கிறேன்னு இல்லையோ, பணமாக மட்டும் இல்லாமல் புண்ணியமாக சேர்த்து வச்சுட்டு இருந்தேனால், அப்போ சின்ன மாடு நல்ல பால் கொடுக்குற மாடாக இருக்கிற வரைக்கும் பாலும் மனமும் கிடச்சிது, வயசான மாடான பிற்பாடு புண்ணியத்தை கொடுக்க போச்சு. இப்படித்தான் பெருமான் நமக்கு திட்டமே ஏற்படுத்தியிருக்கார். ஆகவே மாடு கன்றுகளை ரட்சிக்காமல் இருந்துராதே, நன்கு காப்பாற்றணும். சாராசாரஞ்ச பாண்டானாம், பாண்டங்களுடைய திரவியத்தினுடைய எது சாரம் எது அசாரம், எதை வச்சுக்கலாம் எதை வைக்கக்கூடாது, வச்சு விற்றா என்ன லாபம், வைக்காமல் விற்றா என்ன லாபம். அதே போல் பசுக்களை எப்போ கொடுக்கலாம், எப்போ விற்கணும் விற்கக்கூடாது, எந்த தேசத்தில் எந்த காலத்தில் புல்லு கிடைக்கும் தண்ணீர் கிடைக்கும் தெரிஞ்சுக்கணும். பிருத்தியானாஞ்ச பிருதிம் வித்யாத் பாஷாச்ச விவிதான் ரிணாம் திரவியானாம் ஸ்தானயோகாம்ச கிரய விக்கிரயமேவச்ச. வேலைக்காரர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்னு நன்னா தெரிஞ்சிருக்கணுங்கிறார். இன்னென்ன வேலை, அந்த வேலை அவரால் தான் செய்ய முடியும்னா அப்போ அவருக்கு நன்னா கொடுத்து வச்சுக்கணும். வேலைக்காரரை அவமரியாதையே பண்ணக்கூடாதுங்கிறார். அவளை அடிக்கடி மாற்றக்கூடாது. அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் எப்போ எழுதியிருக்கா பாருங்க, இதெல்லாம் இன்னைக்கு இல்லை கதை, மனுஸ்மிருதியிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ குறைந்தபட்சம் என்ன ஊதியம்னு காலத்துக்கு தகுந்து பார்க்கணும், கொடுக்கணும். அவர்களை கொடுக்கறச்சே கீழே நிறுத்தி வச்சு இப்படி போடாதேங்கிறார். அப்படி வாங்க வேண்டியவர் இல்லை அவர். இப்போ அவரை உனக்கு பக்கத்தில் உட்காத்தி வச்சு அவர் பண்ணியிருக்கிற காரியத்தை ஏத்துண்டு பாராட்டி கொடுங்கிறார். அப்படி கொடுத்தா தான் நிற்கிறவா நம்ம இடத்துல நிற்பார்கள். திரவியானாம் ஸ்தான யோகாஞ்ச, நிறையா பாஷை கற்றுக்கோங்கிறார். ஏன்னா பாஷை சரியா இல்லைன்னா வியாபாரியை ஏமாத்திடுவானோ. நம்ம ஒவ்வொரு தேசத்துலேருந்து ஒவ்வொன்று வாங்கணும் இல்லையோ, வடக்கேருந்து கோதுமை வாங்கணும், தெற்கேருந்து அரிசி போகணும், மலையாளத்துலேருந்து நமக்கு வாழைப்பழம் வந்தாகணும், வாழையெல்லாம் வரணும், தேங்காயெல்லாம் வரணும். அதை இப்படி கிழக்கு பக்கம் போனோம்னா பருப்பு அது இது மிளகா கிழகெல்லாம் இங்கேருந்து வந்தாகணும். ஆப்பிள் பழம் வாங்கணும்னா எங்கேயோ காஷ்மீரத்துலேருந்து வாங்கி ஆகணும். அப்போ எல்லா பாஷையும் தெரியல. அவர் ஒரு கூடை இத்தனை ரூபான்னு சொல்லி போய் நான் ஒரு வண்டி இத்தனை ரூபான்னு நினச்சிட்டேன்னா பெரிய தப்பாப்படாதா? ஆனால் அதற்குரிய பாஷை என்னான்னு தெரிஞ்சு வச்சுக்கோ, அது தேவை. தர்மேணச்ச திரவிய விருத்தா வாதிஷ்டேது யானம் உத்தமம் தத்யாச்ச சர்வபூதானாம் அன்னமேவ பிரயத்னதா. பிரகிருஷ்டமான யத்னம் நிறைய பண்ணி நீ ஸ்வர்ணதானம் பண்ணுறதை விட ஒரு வியாபாரி என்ன தானம் பண்ணணும்னால், பூமி தானம் பண்ணுறேன், இல்லை ஸ்வர்ணதானம் பண்ணுறேன், இல்லை பசு தானம் பண்ணுறேன், கோதானம் பண்ணுறேன்,
எல்லாத்த விட அன்னதானம் மிக மிகச் சிறந்தது. ஒருத்தனுக்கு கூட வயறு வாடாமல் அன்னதானத்தை பண்ணின்று என்ன அவர்களுக்கு சொன்னார். அடுத்து ராஜாக்களுக்கு தர்மம் சொல்றதுக்காக அவன் முதல்ல பிரஜைகளை ரட்சிக்கிறது தான் ராஜாவுக்கு முக்கியமான தர்மம். தச காம சமுத்தானி ததாஷ்டௌ குரோதஜானிச்ச வியசனானி துரந்தானி பிரயத்னேன விவர்ஜயேத். இங்கே ராஜாவுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ சொல்ல போகிற தர்மம் ரொம்ப பொது. நம்ம ஒத்தொத்தருமே ராஜா தான். அப்படியா சுவாமின்னா? ஆமாம், நம்ம குடியரசில் தானே இருக்கோம். இப்போ குடிகள்லாம் அரசர்கள் தானே. அப்போ நம்ம ஒத்தொத்தருமே அரசன். அப்படின்னா நம்ம ஒத்தொத்தரும் இந்தந்த குணத்தை கடைப்பிடிக்கணும். இப்போ காமத்தினாலே எழுந்திருக்கிற இன்னென்ன குணம் தள்ளுடுங்கிறார். கோபத்தினால இந்தந்தது தீயது வரும் தள்ளுடுங்கிறார். இப்போ காமத்தினால பிறக்கிறது இந்தந்த வியசனம், கோபத்தினால பிறக்கிறது இந்தந்த வியசனம். உங்களுக்கு காமம் குரோதம்னா தெரியும். ஒரே விருப்பம் பேராசை இது நம்ம கூடவே கூடாதோ. அதிலேயே ஆசைப்பட்டு இருந்தோம்னா அது காமம். அது கிடைக்கலன்னு ஒன்று வெடிக்கிறோம் பாருங்க, அதுதான் கோபம். எனக்கு திடீர்னு ஒன்று ஆசை, அதை எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துட்டாருன்னா சரி. இல்லைன்னா பொறுமிண்டு சாப்பாட்டில் கோபத்தை காட்டிண்டு தட்டை தடதடான்னு சத்தம் போட்டுண்டு ஏதானு கொண்டு வந்து பாத்திரத்தை வைக்க சொன்ன நங்குன்னு கீழே வச்சுண்டு எல்லாம் பண்ணுறோம் பாருங்க. இதெல்லாம் கோபம். கோபத்தை வெளிப்படுத்துகிற தன்மை. இப்போ கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துடும். 5 வயசு ஒரு பொன் குழந்தை நடுவில் இருக்கும். அவள் 2 பேரும் குழந்தை இருக்கும். அவள் பேசச்சேவும் உங்கள் அப்பாவிட்ட போய் சொல்லு அப்படிங்கிறதுக்கு அவள் கழுத்தில் ஒன்று குத்தி சொல்லுவோம். அவர் பேசச்சே அப்போவே திரும்ப உங்கள் அம்மாவிட்ட போய் சொல்லு. இது இப்படி திரும்பி பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். இவர் என்னமோ சொல்கிறார், இவர் என்னமோ சொல்கிறார். 2 பேரும் மாற்றி சொல்லிக்கிறாளே. இப்போ குறுக்க நம்ம எங்கே வந்தோன்னே தெரியலையே. இப்போ அவளே பேசிக்கலாமேனால் அதுக்கப்புறம் சண்டை தீர்ந்து போன பிற்பாடு இந்த குழந்தை தனக்கு ஏதானு கேட்கணும்னு வரச்சே 2 பேரும் பார்க்க மாட்டேங்கிறான். சண்டை போட்டுன்னு இருக்கிறச்ச அந்த குழந்தை என்ன நினச்சிக்கும்? இப்போ சண்டையை போட்டுன்னு இருக்கட்டும், அப்போ தான் நம்ம முக்கியமானவாளாக இருக்கும். இப்போ ஏன்னா சண்டை நின்று போச்சுன்னா நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறான்ட்டு. அப்படி அல்லாமல் எல்லாரும் சேர்ந்து பகவானிடத்தில் ஈடுபடணுங்கிறதுக்காக அப்போ காமத்தையும் தடுக்க வேண்டும், கோபத்தையும் தடுக்க வேண்டும். காமத்தினால என்னென்ன ஏற்படுமா? மிருகயா அக்ஷஹா திவாஸ்வப்னஹா. நன்னா கேட்டுங்க. மிருகயா அக்ஷஹா திவாஸ்வப்னஹா பரிவாதா ஸ்திரியோ மதஹா தௌர்பியாத்ரிகம் தௌர்யாத்ரிகம் விருத்தாட்யாச்ச காமஜோ தசமே குணாக. இந்த 10 குணங்களும் ஏற்படுறது. இது குணங்கள் இல்லை, இந்த 10 தோஷம். இந்த 10 தோஷங்கள்லேருந்து விலகிடு. காமம் வந்துட்டாலே இது எது வருமா? முதல் மிருகங்களை வேட்டையாடுதல் கூடவே கூடாதுங்கிறார். வேட்டையினால நீ பெருமை சம்பாதிச்சேன்னு சொல்றதா இருந்தா ஆபத்து வருதுன்னு புரிஞ்சுக்கோ, அது கூடாதுன்னுட்டார். அப்படின்னா ஏதோ ஒரு வெறித்தனம், அதனால ஒரு பெருமை சேர்றதா நினைக்கிறோம் இல்லையோ. ஒரு பிராணியை கொன்றா நாம பெருமை சேர்த்துக்கணும் தேவையில்லையே. நல்லத்தை செய்து பெருமை சேர்த்துக்கணுமா, கொன்னு பெருமை சேர்த்துக்கணுமா? அப்ப வேட்டையாடுறது ராஜாவுக்கு சிறப்புன்னு நினைச்சுக்காதே, தப்பு. அக்ஷஹா சூதாடுதல் கூடவே கூடாது. ஆடித்தான் ஒருத்தர் தோத்து பட்ட பாடு தெரியாதா? ஒரு தர்மபுத்திரன் பஞ்சபாண்டவர்கள் சூதாடி இன்னி வரைக்கும் மகாபாரதத்தில் ஆடிண்டே இருக்கு அத்தனை. ஆனால் அதுவும் தவிர்த்துரு. திவாஸ்வப்னஹா பகல் வேளையில் தூங்குறது கூடவே கூடாதுங்கிறார். அது கொஞ்சம் கண்ணை அசந்தாப்பில் இருக்கு சுவாமி, அதனால தூங்கின. பகல் வேளையில் தூங்கலாம் மாட்டோம், அப்படியே சாய்வு நாற்காலியில் சாஞ்சுன்னு இருந்தோம். சுவாமி தூங்கினீரா இல்லையான்னா அது கண்ணை அப்படின்னா அது பகல் வேளையில் மட்டும் இல்லை, இப்போவே கேட்டுன்னு இருக்கோம். அப்படியே கொஞ்ச நாள் ஏதோ சிரிக்கிறாப்புல இருந்து சிரிச்சுட்டு இருப்போம். ஒரே மாதிரி இருந்ததுன்னா உபன்யாச ஸ்வப்னஹா, அவ்வளோதான். இப்போ இது திவா ஸ்வப்னஹா, பகல் வேளையில் தூங்குறது அவர் கூடாதுங்கிறார். இப்போ கேட்டுட்டே இருக்கிறச்சே தூக்கம் வந்துடலாம் இல்லையோ, தவிர்த்துரு. அடுத்தது பரிவாகா. நாம் ஒருத்தரை பார்த்துட்டு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்போம். எத்தனை பேர் இதை பண்ணாதிருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்யாண வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து வண்டியில் ஏறின உடனே அதை பார்த்தியோ இல்லையோ, அங்கே ஒன்றும் ஏற்பாடே சரியா இல்லை. இப்போ இந்த இடத்துல இங்கே தளிகை சாப்பாடு சரியாகவே இல்லை. இப்போ அங்கே என்னமோ சம்பந்தி விருந்துன்னு போட்டாலே அதெல்லாம் ஒன்றும் சரியில்லை. இப்போ நான் எழுதி இவர் சாப்பிட்டு தான் வந்திருக்கார். நன்னா ஒரு வேளைக்கு 3 வேளை சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கார். ஆனால் வந்த உடனேவே யாருக்கும் இந்த மண்டபத்திலேருந்து வெளியில் போகிறச்சே இங்கே என்ன குற்றமோ அதை பேசிகிட்டே போகிறது வழக்கமாக இருக்குது. இது பரிவாதம். பெரத்தியாரை பற்றி தோஷம் சொல்லுவதே கூடாது. அதனால தான் தீக்குறளை சென்றோதோம்னு ஆண்டாளுடைய பாசனம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். தீக்குறள்னா புறத்தியார் குற்றத்தை வீட்டு வாசலில் உட்காந்து பேசுறது இல்லையா, இதுக்குன்னு பிரயாணம் பண்ணி போய் வேற சொல்லிட்டு வராதேங்கிறார் ஒரு. தீக்குறளை சென்று ஓதோம். கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பினா போயிட்டு வரணுமோ இல்லையோ, போயாச்சு. கோவிலில் 5 நிமிஷம் அது நிற்கவே இல்லை. இப்போ வரும்போது மண்டகப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
பெருமாள் ஏழை வச்சு இந்த மண்டபத்தில் இறங்குவார், அந்த மண்டபத்தில் இறங்குவார், அந்த மண்டபத்தில் இங்கே ஒரு சக்கர பொங்கல் தளிகை, அங்கே புளியோர தளிகை, வடை தளி. அதை போல் இவன் என்ன பண்ணிட்டான், போயிட்டு வர்ற வழியில் இருக்கிற வீட்டிலெல்லாம் இவருக்கு மண்டகப்படி. இவர் அந்தந்த வீட்டு வாசலில் உட்காந்து இது இப்படியாமே அது அப்படியாமே, உங்கள்கிட்ட மட்டும்தான் இந்த ரகசியம் சொல்லியிருக்கேன், வேற யார்கிட்டையும் சொல்லவே இல்லை அப்படின்னு எல்லா வீட்லையும் சொல்லிட்டு வந்தான். இதுதான் தீக்குறளை சென்றோதுவது ராஜாவுக்கு அழகு சேர்க்காது. ஸ்திரீயாக ஸ்திரீ சம்போகத்தில் ஆசைப்படுவது கூடாது. தனக்குன்னு இருக்கிற ராணியினிடத்தில் விருப்பப்படுறது சரி, அதற்கு மேலே ஸ்திரீ சம்போகத்திலே இருந்தால் எதிரிகள் நாட்டை சுலபமாக துண்டாடி விடுவார்கள். ஜாகிரதையா இரு. மதஹா மதம்ங்கிறது தான் மத்தியபானம், குடி, கள்ளு குடிக்கிறதுனால ஏற்பட்ட மதம் இருக்கு பாருங்க, அது அரசன் தவிர்க்க வேண்டும். தௌர்யாத்ரிகம் வாத்தியம் கீதம் நிருத்தம் இந்த மூணுலேயும் அரசர்கள் ரொம்ப ஈடுபட்டுட்டாலே ஆபத்துங்கிறார். அடிக்கடி நம்ம கதையெல்லாம் படிச்சிருக்கோம். அவள் எப்போ பார்த்தாலும் நாட்டியம் பார்த்துட்டே இருப்பா, அப்படியே இப்போ பாட்டு கேட்டுட்டே இருப்பா, வாத்தியத்திலேயே மயங்கி கிடப்பா, ஒவ்வொரு நாட்டை ஒவ்வொரு மாநிலமாக எடுத்துன்னு போயிட்டே இருந்துட்டான் எதிரி அரசன். கேள்விப்படுறோமோ இல்லையோ? அதுக்குன்னு வேணும்னு பணத்தையாக கொட்டுறது. ஓஹோன்னு ஒருத்தி நாட்டியம் ஆடின உடனே இந்தா அப்படி கையில் பிடிச்ச உடனே ஒரு கொத்து சங்கிலி கையில் வரும், பரிசு பிடின்றாமோ இல்லையோ? இதை போல் கொடுத்துட்டே இருந்தா இன்னைக்கு நாட்டை இவர் காப்பாற்றுறது. இப்போ இவருதே இல்லை நாடு, ஆனால் இவருது நினைச்சுன்னு நிறுத்தவாத கீர்த்தனங்களில் ஈடுபடுவதிலோ அல்லது விருத்தாட்யா தேவையற்று மிகுந்த ஆசை வியர்த்த பாஷணம், எது பேச வேண்டுமோ அதை தவிர மற்றத்தை பேசுதல், அப்படி பேசினாலும் இதெல்லாம் காமத்தினால வர்றது. இது நமக்கே தேவைதானே. இந்த 10ஐயும் நாம் எப்பவும் தவிர்த்திருக்கணும். ஆனால் அவர் சொல்றது அரசனுக்குன்னு சொல்றார். இப்போ அடுத்தது கோபத்தினால வர்றது, இது இன்னொரு 8 சொல்றார். காமத்தினால ஏற்படுற 10 சொல்லிட்டார், கோபத்தினால ஏற்படுற 8 சொல்றார். பௌஷுன்யம், சாகசம், துரோகம், ஈர்ஷ்யா, அசூயா, அர்த்ததூஷணம், வாக்தண்டஜஞ்ச பாருஷ்யம், குரோதனோபி குணாஷ்டகா. இந்த 8 கோபத்தினால ஏற்படுறது, அதனால இதை தவிர்த்துரு. பைசுன்யம் பிறரறியாத தோஷத்தை பேசுவது. அப்படின்னா நமக்கு ஆரோத்தருடைய ஒரு குற்றம் தெரியும், ஆனால் இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாது. இப்போ அதை நான் சொன்னதுனால ஒன்றும் லாபம் இல்லை அப்படின்னா பேசக்கூடாது. ஒருத்தர் பற்றி ஏதோ ஒரு குற்றம் எனக்கு தெரியும், அவர் சின்ன வயசில் எங்கேயோ கைக்குட்டை திருடி அதை காவலாளிகள் பிடிச்சின்னு போய் ஓங்கி பலார்னு அரைஞ்சி வீட்டில் கொண்டு விட்டுருக்கா. இது எனக்கு அவரை தெரியும். அவர் இன்னைக்கு ரொம்ப பெரிய மனுஷராக இருக்கார் இப்போ. ஆனால் அவர் தன்னுடைய 5 வயசில் எங்கேயோ 3ஆம் வீட்டில் கைக்குட்டை திருடினார். இதை தப்பித்தவரை நான் 4ஆம் வீட்டில் இருந்தேன், அதனால் எனக்கு அது தெரியும். இப்போ அவர் ரொம்ப பெரிய பதவியில் இருக்கார், வேணும்னு போய் பேசுகிறாப்புல பேசி அவர் ரொம்ப பெரியவர் தான். ஆனால் எனக்கு எவ்வளோ பழக்கம் தெரியுமோ? என்ன சுவாமி, சரி அவர் வீட்டில் மோர் பிரசாதம் சாப்பிட்டேன், மோர் சாப்பிட்டேன், எத்தையோ சொல்லட்டும், அது வேண்டாங்கிறது இல்லை. அவருடைய அந்தரங்கங்கள்லாம் எனக்கு தெரியுமா அவனுக்குன்னுவா. அப்படி என்ன அந்தரங்கம்? அதில் தான் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். அவர் எவ்வளவு படித்து எவ்வளவு பெரியவராக இருக்காரோ கண்டுகொள்ளவே மாட்டான். ஆனால் அவருக்கு எதுவும் அந்தரங்கம் என்னன்னா, அந்த நாளில் இவர் கைக்குட்டை திருடி பிடிச்சின்னு போனது எனக்கு தெரியாதான்னு ஆரம்பித்தா இதுதான் பைசூன்யம்ங்கிறார். இதை பேசவே பேசாதே, இது நல்லதனமாக போகாது. இது சில சமயம் சுலபமாக வேடிக்கையாக முடிஞ்சு போயிடும், சில சமயம் வினையா போய் முடிந்து போய் பெரிய ஆபத்தே வந்துடும். ராஜா அதை பேசக்கூடாது. அப்போ கோபம் வந்ததுனாலே இதை போல பைசூன்யம் வரும். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।